நன்றி நன்றி வணக்கம். யாருக்கு? மகாராஜா சொல்லுங்க. மந்திரி மதுரமுத்து. மகாராஜா சூத்துல குத்து. நண்பா சொல்லுங்க. என்னோடா என்னை அடிச்சுட்டு இவன் மறந்து போயிட்டான் நாட்டுக்கு. சொல்லுங்க. பசங்க கரெக்டா பேசுறது. சீராக இருக்கும் தெய்வீக சபை. ஆமாங்க. இந்த சபையில் முன்பதாக ஆண்களாக பிறந்திட்ட அப்பன்மார்களோ பெண்களாக பிறந்திட்ட அறுபெரும் தாய்மார்களோ பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர் அனைவரும் அலை கடல் என திரண்டுள்ளார். என்ன நினைக்கிறீங்க? ஆமா அங்கெல்லாம் போய் சீக்கிரச்சில பெட்ல சேர்த்து கட்டலத்தான். எப்படி எதற்காக இன்று அரங்கேற்றம் செய்துள்ளார்? முனியப்பன் கோவில் திருவிழா முன்னிட்டு எப்படியாண்டா ஏதாவது இது எதுக்கு இது படிச்சாதான் காலையில படிச்சு காட்டு படிச்சு காட்டு. நீங்களே படிக்க எனக்கு தெரியாது. அப்படியா? நான் பள்ளிக்கூடத்து கூட போறதில்ல. இன்னும் இலக்கத்தியான் மலவு மகாமுடியப்பன் முனியன் பெரியசாமி மாரியப்பன் ராமசுத்திரம் அவர்கள் எல்லாம் போட்டு சேர்த்து இன்று நமக்கு ஒரு இரவனால் சதுரநாட்டை வைத்துள்ளார். அப்படி இருந்தாலும் இன்று அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன? நல்லத்தங்கால் நாடகம். அப்படியா? ஆமா. இந்த நாடகத்தில் நாங்கள் வந்தபடியால் நாங்கள் யார்? யாரு? எங்களுடைய பெயர் என்ன? என்ன எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. வாயில வைக்கிறாங்க. என்ன இப்படி வாயில வைக்கிறாங்க? எதிர்டா வேலை என்னாச்சுங்க? உங்களை வேற தலசாகரன். அப்பா உங்களோட பெயர்? சேட்டுடைய பெயர் தான் குணசேகரன். குணசேகரன். தலசாகரன் குணசேகரன். உங்களை இன்று எடுத்த தாய் தந்தை சரிப்பா. யாரு? நண்பா
உன்னை பெற்றெடுத்தலை தாய் தெரியுமா? யாரு? என் தாய் புண்ணியவதி. ஆமா, தாய் புண்ணு பிடிச்ச சரி அடுத்துனா பல சொல்ற கதை அடிச்சுக்கிற மண்டை மேல வாடாது பக்கம். என் தாயார் யார் தெரியுமா? யாரு? என் தாயாரோ நல்லத்தங்கா. உங்களுக்கு தாயாரோ நல்ல தங்கா. தந்தையாரோ காசிராஜன். உங்களுக்கு அவரே தண்டா காசிராஜன். எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க சரியாக 7 ஆண் பிள்ளைகள் பிறந்தோம். சரி சரி. ஆலக்குடி நாடு தெரியுமா? காசி மாநகரம். ஓ காசி மாநகரம். நாமத்தை என்ன காரணம் தெரியுமா? அசிக்கிற தம்பியை வழங்கப்பட்ட நாடு சேகர கூட சேகர சந்தோஷ சேகரன் அவங்களும் இந்த தாயின் தந்தையும் போலாமா? அப்படியா? போலாமா? Go.
மக்களே எப்படி தெரியுமா? ஏய் எல்லாம் வரணுட்டு பசங்க ஏன் சாமி என்னாச்சு பாரு அந்த கடைசி பையன் வரணுட்டு பையனா என்னாச்சு நசுக்குறாங்களா ஏன்டா இப்படி பண்றீங்க கொஞ்சம் பெருசாத்தான் போடுங்கடா. என்னது டேய் கடைசி பையன்டா பார்த்தாவே தெரியுது. இறக்கி விடுங்க. அப்பா மக்களே மக்களே தெரியுமா? நந்தா வளர்ந்து சென்று தரமலே பறித்து வந்து வரும்போது பிள்ளைங்க எல்லாம் நீட்டா இருந்தாங்களே இப்பயே பெயிண்ட் அடிக்கிற மிஷின் ஆட்டுக்கிறாங்க. இன்னும் போக போக பாடுறாங்க பசங்களை இதெல்லாம் பாடுறாங்க அப்பா கண்ணே மக்களா சென்று தரமலே பறித்து வந்து 2 நாள் பாதம் கழுவி பட்டாவளை அழித்து துடைத்து மக்கள் அனைவரும் அடி படித்தோம் அப்பா. பாதத்தை அணிந்ததனால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா மக்களா எங்களுடைய பாதத்தை பணிந்ததுனால நீங்க என்றென்றும் சீர சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய் மக்களா. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் வாய் வார்த்தை கேட்கலாம்பா. என்னப்பா வாய் வார்த்தை? அப்பா அரண்மனையில் இருந்த மக்களை அதி சீக்கிரம் அழைத்ததற்கு காரணம் என்னப்பா? மக்களா அப்பா இப்ப நம்ம எங்க போகணும்? எங்க? மாமா வீடு போகணும். மாமா வீடு போகணும். ஆமா சுவாமி. எதற்கு? மக்களா இப்ப 41 வருட காலம் நம்ம சீர சிறப்போட வாழ்ந்திருக்கிறோம். இப்ப 12 வருடம் நம்மளுக்கு ஒரு வாய் சாப்பாட்டு கூட திண்டாட்டமா இருக்குது. அதனால உங்க மாமா வீடு அதாவது எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் நம்ம விளையாண்டுட்டு வரலாப்பா. வாங்கப்பா போலாம். அப்பா சுவாமி மன்னா சரி அம்மா எங்களுக்கும் மாமன் இருக்கிறாரா? ஆமா சுவாமி. இத்தனை ஆண்டு காலமாக எங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஏபா போலாம் சுவாமி. இப்ப மாமா வீட்டுக்கு தான் போறோம். அப்பா மாமா இருக்கிறாருன்னு சொல்றீங்களே. ஆமா. அவர் எங்கமா இருக்கிறாரு? அவரு தென்காசிபுர பட்டணத்துல இருக்கிறாரு. இப்ப காமிக்கிற சுவாமி. ஆமா சுவாமி மன்னா. அப்பா மக்களா சொல்றீங்களே சரி அவர் பேர் தான் என்ன? அவருடைய பெயர் தான் நல்ல தம்பி என்று சொல்லலாம். அப்படியா? ஆமா. அது கடையில ஆயிருச்சா இல்லையா? ஆயிருச்சுப்பா. உங்க அத்தை இருக்கிறா போனா நம்மள விதவிதமா பால் 1 ரூபா, சோறு 1 ரூபா, நெய் 1 ரூபா கொடுப்பாப்பா. அப்படியா? ஆமா. தோட்டத்துல மாங்காய், மாம்பழம், கொய்யா பழம் எல்லாமே இருக்குது. 7 பேத்துக்கு உண்டு. ஆமா. அப்பா அப்படியா? அதுக்குள்ள அந்த சின்ன யாம் பையனை தூக்கிட்டு உஷாரா ஓடி. உங்க தாய்மா வீட்டுக்கு போனா நம்ம நல்லா பொழைக்கலாப்பா. வாங்கப்பா போலாம். அப்படியா? ஆமா போலாப்பா. ஆகட்டும் சுவாமி. சுவாமி மன்னா சுவாமி மன்னா வாடத்துக்கு போலாம். மக்களா சுவாமி அந்த புறம் இருமா. அப்படியா?
பசங்கிட்ட ஒரு வாய் வார்த்தை பேசணும். கண்ணே மக்களா, நான் உங்களை ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? அப்படியே ஆகட்டும் பாப்பா. தானும் விட்டேன் மக்களா. மழையில்லா காரணத்தினால் மாமன் வீடு போகிறோம் என்று சொல்கிறீர்களே, தந்தையாரை தானமிட்டு போக உங்களுக்கு மனமாகப்பட்டது வந்ததா? நாளை நான் மாண்டு நல்லா நான் மணிந்தா என் மக்கள் முகத்தை காண முடியுமா? மக்களா, செத்து நல்லா நான் மணிந்தா மண்ணுந்தல்ல என் மக்கள் வருவீர்களானா? ஐயோ அப்பா, நான் பெற்ற செல்வமே, என்னடா ஆனது மகனே? மாமன் வீடு போய் வருகிறேன் என்று சொல்கிறாயா? கண்ணே தேவி, ஏழு மக்களை அழைத்து அண்ணன் வீடு போகிறேன், மக்களுடைய பசியாக வந்து ஆற்றி வருகிறேன் என்று சொல்கிறாயே. ஏழு மக்களை அழைத்து போகிறாய். ஏழு மக்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்துவிட்டால் காகமாக பறந்து வந்து உன்னை கண்டு துணமாக வெட்டி விடுவேன். அப்படி ஒன்று நடக்காத சுவாமி. என்னதான் இருந்துட்டாலும் திருமணமாகி 41 ஆண்டு காலம் இருவரும் சேர்ந்திருந்து விட்டோம். கன்னியா தேவி, உங்களை நமது நாட்டு எல்லை வரலும் நான் வழி அனுப்பி வருகிறது. கண்ணே நல்ல தக்கா.
அம்மா சுவாமி பூனை சகுனம் பொல்லாத சகுனம் அல்ல. எப்படி இப்ப நாம எப்படி பசி பசுன்னு 7 மக்களையும் கூட்டிட்டு எங்க அண்ணன் வீடு போறேன்னு சொல்லி போறேன். அது மாதிரி பூனையும் அதனுடைய இறைய தேடதான் போகுது. பூனை சகுனம் பொல்லாத சகுனம் இல்ல சுவாமி. 1000 முறை எடுத்துரைத்தாலோ நான் அண்ணன் மாளிகை போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறாயே கண்ணே தேவி. சுவாமி தொட்டு தாலி கட்டிய கணவனாகப்படுவேன் சொல்கிறேன். ஒரு முறை என்னுடைய பேச்சை கேளம்மா. வேண்டாம் சுவாமி, என் வழிய மறைக்க வேண்டாம். எங்களை விடுங்க, அண்ணன் வீடு போய் வர சுவாமி. சார் இன்னும் சற்று தூரம் போய் பார்க்கட்டும். மக்களா பாம்பை கண்டு போனால் பங்கம் என்று சொல்வார்கள். கண்ணே வேண்டாம் அம்மா, மாண்டாலும் மாண்டிடுவோம் நம்முடைய நாட்டிலே, செத்தாலும் செத்திடுவோம் நமது சீமையிலே. அண்ணன் வீடு போக வேண்டாம் அம்மா. அந்நிய நாடு சென்று கூலி வேலை செய்தாவது நம்ம மக்களுக்கு கூலோ கஞ்சோ கொடுத்து உன்னுடைய கட்டிய கணவன் நான் காப்பாற்றி வருகிறேன் அம்மா. வேண்டாம் அம்மா. பாம்பு சைனம் பொல்லாத சைனம் கிடையாது. நல்ல பாம்பு நம்ம கண்ணுக்கு கிடைக்குதுன்னா இனிமேல் நம்ம நல்லா இருப்பணுதான் சாமி அர்த்தம். வேண்டாம் சாமி, என் வழிய மறக்காதீங்க, விடுங்க, நான் அண்ணன் வீடு போய் வரேன். 1000 முறை சொன்னாலும் ஆகாது என்கிறாய். நட போகலாம். Oh
விறக கண்டு போனால் விரையம் என்பார்கள். முத்து போலி 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து அண்ணன் மாளிகை அழைத்து போறேன் என்று சொல்கிறாயே, இப்பொழுதோ சைனமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. வேண்டாம் அம்மா. விறகு சைனமும் பொல்லாத சைனம் கிடையாது. நம்ம மக்கள் பசியோட 7 மக்களும் பசி பசி என்று பதறுகிறார்கள். நாம் எப்படி எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பசியாத்திட்டு வரணும் போறணும், அது மாதிரி அந்த விறகு கொண்டுட்டு போறவரும் அந்த விறகு வித்தாதான் அவங்களுக்கு காசு பணம். அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் சாப்பாடுக்கோசரம் தானே விறகு வைக்கிறதுக்கு அவரு வராரு. அதுக்கு போய் சைனம் சைனம் சொல்லி என் பயணத்துக்கு எடுக்க வேண்டாம் சுவாமி, என்ன வழிமறிக்க வேண்டாம், விடுங்க சுவாமி. நான் போயிட்டு வர அண்ணன் வீடு போய் வரேன். நொடிக்கு 100 முறை சொல்லிவிட்டேன், அடிக்க 1000 முறை சொல்லிவிட்டேன். 1000 தான் இருந்தாலும் அண்ணன் மாளிகை போய்தான் வருகிறாய் என்று சொல்கிறாய். இப்பொழுதும் சொல்கிறேன், 7 மக்களை அழைத்து போகிறாய். 7 மக்களுக்கும் ஏதாவது ஒரு விண்ணமாவது ஆகிவிட்டால் 7 பிள்ளைகள் ஒரு பிள்ளையாவது குறைந்தாலும் கண்ணே ஈயாக பறந்து உன்னை இருகூராக்கி விடுவேன், ராகமாக பறந்து வந்து உன்னை கண்டந்துண்டமாக்கி விடுவேன். அப்படி என்றும் இடையூறும் நேராத சுவாமி, பார்த்து பதினமாக இருங்க, போய் வாருங்க சுவாமி. என்னதான் எதிர்த்தாலும் பார்த்து பதனமாக போய் வாமா. கண்ணே மக்களா. மக்களா, நாங்க போயிட்டு வரோம், நீங்க பார்த்து பத்திரமா இருங்கப்பா. தாய் மாமன் வீடு போகிறீர்கள். தம்பியாகப்பட்டவனோ டேய் மக்களா, தம்பி சின்ன சிறு பாலகன், அவனுக்கு தெரிந்திருக்கும் தெரியாமல் இருக்கும். பார்த்து பதனமாக போய் வர வேண்டும். கண்ணே தேவி அம்மா, பதனம் பதனம் அம்மா, பதனம் அம்மா. மக்களையும் பார்த்து அழைத்து போமா. நாட்டு எல்லை வந்து விட்டோம், பார்த்து பதனமாக சென்று வாருங்கள் மக்களா, பார்த்து பதனமாக சென்று வாருங்களா. உங்க மாமா வீடு போலாம் சுவாமி.
தூரம் நடந்து பார்த்து எனக்கு கால்களும் வலிக்குது. தூர வழி நடந்து பார்த்து எனக்கு தொடையெல்லாம் வலிக்குதும்மா. அப்படியே மக்களா மக்களா தொலைதெல்லாம் வலிக்குதா சுவாமி? மக்களா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து இருக்கலாம். எப்படி கால்கள் எல்லாம் வலிக்குது நீங்கி போயிடும் சுவாமி. வாங்க சுவாமி போலாம். வாங்க அப்பா அப்பா எனக்கு பச்சை தண்ணி தாகமாது. இவ்வளவு தூரம் நடந்து வந்து எனக்கு வயிறெல்லாம் பசிக்குது அப்பா. இன்னும் எவ்வளவு தூரமா போகணும் மாமா வீட்டுக்கு? அம்மா தாய என்ன சொல்லியாச்சு? பசிக்குதா சாமி? போல சாமி மாமா வீடு போகணும். இதோ இந்த கானகத்துல எதப்பா சாப்பாடு? இந்த கானகத்திலே சூரக்கண்ணி பழங்கள் எல்லாமே இருக்குது. அத பறிச்சுட்டு வரேன். சற்று இந்த புறமாக இருங்கப்பா, ஓய்வெடுங்கள். ஒரு ஆலமரம் மாம்பழம் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து தரேன், சாப்பிடுவீங்களா? அப்படியே ஆகட்டும்பா, இங்கே உட்காருங்க. காணவத்துல எங்க போய் உங்களுக்கு மத்தான குளம் வருதா? நாங்க பசிக்குது என்ன பண்றதுன்னு தெரியாத ஓடிட்டு இருக்கிறோம். ஆரிராரோ வாடகை கட்டுப்படி ஆகல. வீட்டுக்கு போனா மாசம் கட்ட வாடகை இங்க படுத்துக்கிச்சு.